வானவர் ஆனினம் வீழ்க தன் பூணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நிற்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க, பிறப்பருக்கும் விஞ்ஞகந்தல் பெய்களல்கள் வெல்க, புறத்தார்க்குச் சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஊங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க, ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றாதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். திருச்சிற்றம்பலம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. திருச்சிற்றம்பலம். பொற்பொது குடபால் பொற்புறடிக்கும் கற்பகத் திருத்தாள் கற்பவர் நமரே. திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவம் சைலாதி மரபுடையோர் திருமரபு நிடூழி தழைய மாதோ. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருமான் மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதமும் அந்த நூலுக்கு பேருரை மாதவ சிவஞான முனிவர் அருளி செய்த பேருரையையும் சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருளிக திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறேன். அன்பர்களே, சிவஞான முனிவர் எழுதிய மாபாடியத்தில நாம் பாயிர பகுதியில மலர்தலை உலகின் மாயிருள் துமிய பலர்புகழ் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லா கண்போல் ஈண்டிய பெரும்பெயர் கடவுளின் கண்டு கண்ணிருள் தீர்ந்து மயர் வர அருந்துயர் குறப்பையின் ஆன்மா நாடி மயர்வு அற
நந்தி முனி கணத்து அளித்தோர். இந்த பகுதி கடைசியாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பர்களே, இந்த பகுதியில 3 செய்தி மிகவும் முக்கியமான ஒன்று இந்த பாயிரத்துல. அவை எவை எவை என்று சொன்னால், உயிர்களுக்கு மயக்கம் நீங்க வேண்டும். அதனால் மயர் வர என்று காட்டினார். இனி யாரோ ஒருத்தர் மியூட் போடல பாருங்க. ஆக ஆன்மாக்களுக்கு நீங்க வேண்டிய ஒன்று மயர் வர என்று காட்டினார். இது பாயிரத்துல சொல்லப்பட்ட செய்தி. அந்த மயக்கத்தை போக்கக்கூடிய நூல் சிவஞான போதம். சரி, இனி அடுத்ததா பெரும்பெயர் கடவுளில் கண்டு ஆன்மா நாடி. ஆக இறைவனுடைய இந்த திருவருளால் பெரும்பெயர் கடவுள் என்கிற தன்மையால் நாம் அத நாடி பிறகு கண்டு என்று இந்த 3 செய்தியை அருமையாக நமக்கு காட்டுகிறார். எனவே மயர் வர அளித்த நூல் இந்த சிவஞான போதம். ஆன்மாக்களுக்கு இருக்கக்கூடிய மயர்வை நீக்குதல் என்று ஆசிரியர் ரொம்ப அழகாக காட்டினார். இனி மேலும் இந்த பகுதியில நந்தியம்பெருமான் இந்த நூலை எப்படி பெற்றார் என்கிற பகுதியை 66வது பக்கம் உள்ள பகுதி, அதை நாம் சிந்திக்க வேண்டும். 66வது பக்கம் கீழ்ப்பதி பாருங்க. அகுது அங்கனமாக இந்நூல் நந்தியம்பெருமான் பெறுதற்கு வரலாறு என்னை. ஆமா, இதுக்கு முன்னால என்ன பார்த்தோம்? சிவஞான போதம் என்பது ஆகமங்களின் பொருள், ஆகமங்களினுடைய பொருளை தொகுத்து கூறுவதாக அமையப்பெற்று ஆகமங்களின் உருவையை கூறுவது. இதுதான் சிவஞான முனிவர் கொண்ட கருத்து. சிவஞான போதம் என்பதற்கு பொருள் ஆகமங்களினுடைய உரிமையை நமக்கு கூறுதல் என்று காட்டினார். அப்ப ஆகமங்களினுடைய ஒருமையில ஒவ்வொன்றும், அதாவது சுபாயம்புவம் முதலிய ஆகமங்கள்ல பொருள் 7 என்றும், பௌட்கரம் மதங்கம் முதலியவைகளில 6 என்றும், பராக்கியை முதலியவைகளில 5 என்றும், சர்வ ஞானோத்தரம் முதலியவற்றில் 4 என்றும், ரௌரவம் மிருகேந்திரம் முதலியவற்றில 3 என்றும் கூறப்படுகின்றன. இப்படி கூறுகிற வகையில சைவ சித்தாந்தம் கூறுவது இறை உயிர் தலை ஆகிய 3ஐயும் நமக்கு காட்டுகிறது. இவை 3ம் அனாதி நித்திய பொருள். அவையாவன பதி, பசு, பாசம். இதை 3ம் ஆகமங்கள்ல வெவ்வேறு முறையில கூறப்படுகின்றன. 7 என்றும், 6 என்றும், 5 என்றும், 4 என்றும், 3 என்றும் கூறப்பட்டாலும் கூட எல்லாம் என்றும் உள்ள பொருள்கள் 3 என்பதே ஆகமங்களின் கருத்து. ஏன் அப்படி காட்ட வருகிறார்? உங்களுக்கு தெரியும், இந்த சிவஞான போதம் ரௌரக ஆகமத்தில இருந்து மொழிபெயர்க்க பெற்றது.
என்ற கருத்துக்கு உடன்பட்டவர் சிவஞான முனிவர். ஆக சிவஞான போதம் என்பது ஞானபாதத்தை நமக்கு அருளுவது, ஆகமங்களினுடைய ஒருமையை நமக்கு காட்டுவது என்று இந்த பகுதி. அதாவது ஆகமங்களின் சிவஞான போதம் என்றதற்கு உட்பொருள் ஆகமங்கள்ல சொல்லப்பட்ட பொருள் ஒற்றுமை கூறுவதே சிவஞான போதம். இது முனிவருடைய கருத்து. சரி, இந்த நூல் ஆகமங்கள்ல இருந்து மொழிபெயர்க்கப்பட்டன என்பதற்கு வகையில இந்த நூல் எந்த வகையில வந்தது என்பதை மயர்வர நந்தி முனி கணத்து அளித்த உயர் சிவஞான போதம், இதான் பாயிரத்துல சொல்லப்பட்ட செய்தி. இது எப்படி நமக்கு கிடைத்தது என்று சொன்னால், பாயிர ஆசிரியர் மயர்வு அற நந்தி முனிகணத்து அளித்த உயர் சிவஞான போதம் இந்த நந்தியம்பெருமான் வழியாக எப்படி வந்தது, இதுதான் இப்ப நாம இன்றைய நாள்ல சிந்திக்கக்கூடிய பகுதி. ஆமா, அது எப்படி வந்தது என்று சொன்னால் அருமையா காட்டுகிறார். மகாசங்கார கால முடிவில் உலகங்கள் மீள படைத்தல் பொருட்டு பரமான்மாவாகிய பரமசிவத்தினுடைய பராசக்தி குடிலையை நோக்கியது. அந்த முறையில வேத ஆகமங்கள் குடிலையில இருந்து நாத வடிவாகவும் அதிலே இருந்து விந்து வடிவாகவும் அதன் பிறகு அக்கர வடிவங்கள் முறையாக தோன்றின. இருக்கிறதுல பதி என்ற இறைவன், அவருக்கு பரமசிவன் என்று பெயர். அந்த பரமசிவனுடைய சக்திக்கு பராசக்தி என்று பெயர். இந்த பரமசிவனுக்கு யாதொரு வடிவும் கிடையாது, எந்த விதமான நிலையும் கிடையாது. அப்படி இருக்கிற அந்த பரமசிவன் மறைப்பு தொழில் உயிர்கள் நன்மையடைய வேண்டும் என்று எண்ணினான். எண்ணிய பொழுது பரமசிவன் ஆதிசிவன் ஆனார், பராசக்தி ஆதிசக்தி ஆயிற்று. அது அப்படியே நமக்கு ஒவ்வொன்றாக படிநிலை வருவதை ஞான நூல்கள், குறிப்பா மெய்கண்ட சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சிவஞான முனிவர் என்ன காட்டுகிறார், அதே கருத்தை இந்த உலகம் முழுவதும் ஒடுங்க பெற்றது. அப்படி ஒடுங்க பெற்ற பொழுது மீண்டும் உலகத்தை ஆன்மாக்களினுடைய அறியாமையை போக்கிக் கொள்வதற்காக படைத்தல் முதலிய தொழில்களை செய்வான். இது சிவஞான போத 2ஆம் நூற்பாவில அவையே தானேயாய் இருவினையின் போக்குவரவுரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்குமன்றே, அது மீண்டும் மீள தோற்றுவித்தலை காட்டுவது 2ஆம் நூற்பா. அப்படி இந்த உலகத்தை எல்லாம் அளித்த பிறகு மீள படைத்தல் பொருட்டு பரமான்மாவாகிய பரமசிவம், அந்த பரமசிவத்தினுடைய சக்தி பராசக்தி. இந்த ரெண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த முடிந்த நிலை. அந்த பராசக்தி குடிலையை நோக்கிய வழி. ஆமா, அப்படி பார்த்த பொழுது வேத ஆகமங்கள் குடிலையில இருந்து நாத வடிவாகவும் அதன்பின் விந்து வடிவாகவும் அதன்பின் அக்கர வடிவாகவும் முறையே தோன்றின. இதுதான் எழுத்துக்கள் தோன்றுகிற முறை. பிறகு அந்த எழுத்து அப்படியே சொல்லாக மாறியது, அந்த சொல் சொற்றொடராக மாறியது. அதை செய்யுளாக்கி மற்றவர்களுக்கு அருளி செய்யும் பொருட்டு பரமசிவன் ஈசான முதலிய பஞ்ச பிரமனுக்களாகிய சக்திகளே திருமுடி முதலிய அவயவங்களாக கொண்டான். அப்படி அவயவங்களாக கொண்ட நிலையிலே சகலம்
நிற்களம். சகலம் என்பது உருவம், நிற்களம் என்பது அருவம். இந்த 2 வகையான திருமேனிகளை கொண்டான். சகல நிற்கள, சகல நிற்கள இந்த திருமேனியை கொண்டான். அது அருவம், அருவுருவம், உருவம் என்று போற்றப்படுவது. அப்படி அருளி சதாசிவமூர்த்தியாக நின்றான். அப்படி நின்ற நிலையில இறைவனுக்கு இருக்கக்கூடிய முகங்களாக சொல்லப்படுபவை ஈசானோ, தத்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். அதுல தற்புருடம் முதலிய 4 திருமுகங்களால் வேதங்களை தோற்றுவித்தான். இதுதான் இறைவன் முதலாக வேதங்களை தோற்றுவித்ததற்குரிய அடிப்படை செய்தி. அப்படி வேதங்களை தோற்றுவித்து இப்ப என்னாச்சு? தத்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோசாதம். இறைவனுக்கு 5 முகங்கள். ஈசானம், தத்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். இப்ப ஆகமங்கள் எதில இருந்து தோற்றுவித்தான்? அதை முனிவர் பெருந்தையை காட்டுகிறார். ஈசானம் முதலாகிய 4 திருமுகங்களால் வேதங்களை தோற்றுவித்தான். இனி இந்த தத்புருடத்துக்கு மேலாக இருக்கிறது ஈசான முகம். அந்த ஈசானம் முதலாக 5 திருமுகங்களிலும் காமிகம் முதலிய 28 ஆகமங்களை தோற்றுவித்தார். வேதங்களை அனந்த தேவர் வழியாக பிரமனுக்கு அருளி செய்தார். பிறகு சிவாகமங்களை பிரதி சங்கீதை முறையாலே பிரணவர் முதலாக இருக்கக்கூடிய 11 மகாருத்துரர் முதலிய 18 பேர், 18 28 சிவபேதம், உருத்திர பேதம் என்று 2ஆக பகுத்து ஒவ்வொருவருக்கும் அருளி செய்தார். இனி அந்த வேதங்கள் சொல்லுவதில் 2 முறை சொல்லப்படுகின்றன. ஒண்ணு பிரதி சங்கீதை, இன்னொன்று மௌகம முறை. இங்க முனிவர் காட்டுகிறார் மௌகம முறையானே. அப்போ வேதங்கள்ல சொல்லுவத 2 முறை. இது வேதத்தில இருந்து தோன்றியது என்பதால இந்த உரை தேவைப்படுகிறது. சிவஞான முனிவர் சிவஞான போதம் ஆகமத்தில இருந்து தோன்றியது என்றதால் இதற்கு முன் இருக்கிற தொடர் வரலாற்றை அறிய வேண்டி இருப்பதால் அதை காட்டுகிறார். அந்த முறையில நமக்கு பிரசங்கிதை மௌகம முறை 2 முறையாக சொல்லப்படுவது. அதில் பிரதி சங்கீதை என்பது ஒரு பொருளை பற்றிய செய்தியை வகைப்படுத்தி கூறுகிற முறை. இது என்னென்ன வகையில இப்படி இப்படி இருக்கிறது என்று கூறுவது. மௌகம முறை என்பது ஒரு பொருளை பற்றி பல்வேறு வகைகளிலே எடுத்துரைப்பது. இப்போ இந்த 11 அதாவது சிவாகமங்களை பிரதி சங்கீதை முறையால பிரணவர் முதலிய 11 மகாருத்திரர் முதலிய 11 ஆகிய 28 சிவபேதம் உருத்திர பேதம் பகுத்து ஒவ்வொருவருக்கும் அருளி செய்தார். அப்ப அவங்களுக்கு சொன்ன முறை பிரதி சங்கீதை, ஒரு பொருளை பற்றிய செய்தியை வகைப்படுத்தி கூறுதல். அதுக்கு மேல கீழே இருப்பவர்களுக்கு மௌகம முறை, ஒரு பொருளை பற்றி பல்வேறு வகையாக எடுத்துரைத்தல். ஏன்னா அப்பதான் அந்த ஆன்மா அதை என்ன செய்யும்? வாங்கிக் கொள்ளும். அதற்கு ஏற்ப பல்வேறு வகையாக அந்த முறையில அந்த 28 வித்தியேசர் எண்மர் முதல்வராகிய அனந்த தேவருக்கு அருளி செய்தான். அவற்றை அப்ப என்ன அர்த்தம்? வகையா சொல்லல, விரித்து கூறினார். இதெல்லாம் மௌகம முறை.
அனந்த தேவர் 118 உருத்திரரின் முதல்வராக ஸ்ரீகண்டருத்திரருக்கு அருளி செய்தார். அப்ப உருத்திரர் 118 பேர். அதுல முதலாக இருப்பவர் ஸ்ரீகண்டருத்திரர். இதெல்லாம் நமக்கு முனிவர் விரிவா உள்ளுக்குள்ள யார் யார் எதைய நிர்வாகம் பண்ணுகிறாங்கன்னு காட்டுவார். அவற்றை ஸ்ரீகண்டருத்திரர் கணங்கட்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் கிடைக்கும் பொருட்டு முதல்ல நந்தியம்பெருமானுக்கு அருளி செய்தார். இது சிவாகமம் வந்த வரலாறு என்பதை உணர்க என்று அருமையா நமக்கு காட்டினார். எனவே வேதங்களும் ஆகமங்களும் சிவபெருமான் அருளாலேயே இன்னும் சிவபெருமானாலேயே அருளி செய்யப்பட்டது என்பது சைவத்தினுடைய அடிப்படை கொள்கை. சிவஞான போதம் ஆகமத்தின் ஒரு பகுதி என்று முனிவர் கூறுவதால் ஏற்றுக்கொண்டதால் இந்த வரலாற்றை படிக்கிற நாம் முதல்ல உணர வேண்டும். இன்னும் இதை பத்தி விரிவாக வேண்டும் என்றால் முனிவர் சொல்லுகிறார், ஆகமங்களில் கண்டுகொள்க. அது நமக்கு என்ன வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா, ஆகமங்கள் நமக்கு சரியா இப்ப கிடைக்கல. அது ஒவ்வொரு ஆகமும் ஒவ்வொன்றா சொல்லப்படுவது. பலவிதமான கருத்துக்கள் இந்த நாட்டில ஆகமங்களை பற்றி நடைபெறுகின்றன. சிலர் இந்த ஆகமம் இந்த கோவில் இந்த முறை என்கிறார்கள். இப்பொழுது சமீபத்துல இறைவனுடைய திருவருளால ஆகமங்கள் சில பேர் இருப்பதாக சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டுல பாடசாலை சில இடங்கள் இருக்கின்றன. அங்கெல்லாம் போய் நம்முடைய கற்பகம் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் உரிய முறையில அணுகி அதை கேட்ட பொழுது அதை அவர்கள் எங்களோடு போனாலும் போகுமே தவிர அதை கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்களாம். இது அவர் சொன்ன போது நான் கேட்டது. ஆனாலும் சிலரிடத்திலே மிகவும் சிரமப்பட்டு கேட்டு கிடைத்த அந்த ஸ்லோகங்களை தக்கார் உதவியோடு 4 மொழிகள்ல மொழிபெயர்த்து அந்த நூல் இதுவரை அநேகமா 25 நூல்கள் வெளிவந்து விட்டன. அடியனிடத்துல 15-16 நூல்கள் இருக்கின்றன. மிகப்பெரிய முயற்சி செய்கிறார். ஆனா அதுல சொல்லப்பட்ட கருத்து ரௌரக ஆகமம் என்ற நூலையும் அவர் தக்காரை கொண்டு 4 மொழி வெளியிட்டார். அவர் அந்த ஆகமம் வந்த உடனே அதை ரொம்ப கருதி படித்திருக்கிறார். ஏன்னு கேட்டா சிவஞான முனிவர் இந்த ஆகமங்கள்ல சொல்லப்பட்ட பகுதியில இருந்துதான் சிவஞான போதம் மொழிபெயர்க்க பெற்றது என்ற கருத்து செவி வழியா வருகிற காரணத்தினாலே அந்த கருத்தை எங்க இருக்குதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பெரிய முயற்சி பண்ணியிருக்கிறார். ஆனால் இது பற்றிய குறிப்பு அங்கு எங்கும் இல்லை, எனக்கு கிடைத்த பகுதியில என்று அவர்கள் கூறினார்கள். ஆக இந்த சிவாகமம் இந்த முறையில வந்தது என்பதை முனிவர் இந்த ஒரு பத்தியில தெளிவாக காட்டியிருக்கிறார். தொடர்ந்து கீழே பாருங்க. அங்கனம் ஆகமங்கள் எல்லாம் கேட்டருளிய நந்தியம்பெருமான் சீகண்ட முதல்வரை வணங்கி நின்றான். அது கீழே இருக்கிற பகுதி காட்டுங்க. ஸ்ரீகண்ட முதல்வரை வணங்கி நின்றார். அப்படி வணங்கி நின்று சிவாகமங்கள் தோறும் சரியை முதலிய நாற்பாதங்களும் சிறுபான்மை வேறு வேறாக கூறப்பட்டன. அவற்றுள் உண்மையாவது இதுவென்று அருளி செய்ய வேண்டும் என்று இறந்து பணிந்து விண்ணப்பம் செய்து நந்திய பெருமான் கேட்டார். அப்பொழுது ஸ்ரீகண்ட முதல்வர் நந்தியம்பெருமான் மேல கருணை கொண்டார், ஏனையோரோடு கருணை கொண்டார். அதனால் நன்றாய் பினாயினாய், பினாயினாய்னா நீ நன்றாக நீ அந்த கேள்வியை தொடுத்தாய், வினாவினாய், அந்த வினாவுக்கு ஏற்ப அனந்த தேவர் எமக்கு அருளி செய்தவாறே கூறுகின்றோம்.
அப்ப அனந்த தேவருக்கு முன்னால இருப்பவர், அனந்த தேவருக்கு அடுத்ததாய் இருப்பவர் அவர் ஸ்ரீகண்ட முதல்வர். ஸ்ரீகண்ட முதல்வருக்கு மேலாக இருப்பவர் அனந்த தேவர். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நந்தியம்பெருமான் அனந்த தேவருடைய மாணவராக இருக்கிற ஸ்ரீகண்ட தேவரிடத்தில கேட்டார். அதற்கு அவர் சொல்லுகிறார், அனந்த தேவர் எனக்கு அருளியவாறே கூறுகிறோம். அப்ப இறைவனே அந்த மரபு வழியாக கூறிய ஆகமங்கள்ல இருந்து சொல்லப்பட்ட கருத்து. அது மொழிபெயர்த்தாலும் சரி, அல்லது முனிவர் மெய்கண்ட தேவரே பாடியிருந்தாலும் சரி, சொல்லப்படுகிற கருத்து மிக உயர்ந்த கருத்து என்று நான் கருதியது உண்டு. அப்பொழுது கற்பம் தோறும் படைப்பு வேறுபாடும் கேட்போர் கருத்து வேறுபாடும் பற்றி அவற்றிற்கு இயைய சரியை முதலிய 3 பாதங்களும் ஆகமங்களிலே வெவ்வேறாக கூறப்பட்டன. ஆகமங்கள்ல சொல்லப்படுகிற பாதம் 4: சரியை, கிரியை, யோகம், ஞானம். இதுல சிவஞான போதத்துல சொல்லப்படுவது ஞானபாதம். அப்ப கற்பம் தோறும் என்றால் ஒவ்வொரு காலத்துல கற்பம் என்று சொல்லுவது. அப்படி படைப்பு வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இவையெல்லாம் தக்கவாறு சரியை, கிரியை, யோகம் ஆகிய 3ம் வெவ்வேறாக கூறப்பட்டன. அதனால் அந்த முறையில யார் யார் எந்த ஆகமத்தின் வழியாக தீக்கை பெற்றார்களோ அந்த ஆகமத்தின் வழியாக அவர்கள் அந்த சரியை, கிரியை, யோகம் ஆகிய நெறிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் இனி ஞானபாதமாவது பொருள் தன்மையை உணர்த்துவது ஆகலால் அது பல திறப்படுதல் பொருந்தாது. ரொம்ப முக்கியமான பகுதி. அடுத்த பக்கம் காமிங்க. சரியை, கிரியை, யோகங்கள்ல வேறுபாடு வரும். செயல்பாட்டுல ஒருத்தர் ஒரு பூ கட்டுறாருன்னா அது சரியை தான், இல்லையா? கிரியை என்பது சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்றார், அதுல சில ஒழுங்குமுறைகள் வரும். யோகம் என்பது ஒன்றுவதுல சில வேறுபாடுகள் வரும். ஆனா எது எப்படி செய்தாலும் சரியை தான், கிரியை தான், யோகம்தான். அந்த சரிய கிரிய யோகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவருடைய அந்த கருத்துப்படி செய்வார்கள். அப்படி செய்வதற்கு யார் யார் எந்த முறையில தீக்கை பெற்றார்களோ அவரவர்கள் சொன்ன முறையில சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம் செய்து கொள்ளலாம். இனி ஞானபாதம். ஞானபாதமாவது பொருள் தன்மையை உணர்த்துவது. அது பலதரப்படாது, ஒன்றேதான் இருக்கும். அவையெல்லாம் தூல அருந்ததி முறைமை பற்றி கூறப்படுகின்றன. எனவே அதல்லாமல் மாறுகோள் அல்ல என்பது வகுத்து உணர்த்தும் பொருட்டு. அப்போ சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதங்கள்ல பலவிதமான மாறுபாடுகள் கற்பம் தோறும் கருத்தாலும் இடத்தாலும் வேறுபடும். ஆனால் ஞானபாதம் என்பது பொருள் தன்மையை உணர்த்துவது. அவையெல்லாம் தூல அருந்ததி முறை பற்றி கூறப்பட்டன. இனி அதுல மாறுகோள் அல்ல என்பது வகுத்து உணர்த்தும் பொருட்டு, ஞானபாத செய்திய வகுத்து உணர்த்தும் பொருட்டு ரௌரவ ஆகமம், அந்த ஆகமத்துல 12 சூத்திரத்தால் கூறப்பட்டது. ஆமா. அப்ப இந்த சிவஞான போதத்துக்கு முன்னாக இருப்பது ரௌர ஆகமம். அது மாறுகோள் அல்ல என்று
வகுத்து உணர்த்தும் பொருட்டு அந்த ஆகமத்தில் 12 சூத்திரத்தால் கூறப்பட்ட சிவஞான போதம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு படலம். அது யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா ஆகம பொருள்களும் மாறுகோளின்றி இனிது விளங்கும் என்று கூறி, யார் கூறியது? ஸ்ரீகண்ட முதல்வர் யாரிடத்துல கேட்டார்? அனந்த தேவரிடத்துல கேட்டார். அனந்த தேவரிடத்துல கேட்டாரா? அதை ஸ்ரீகண்டருத்திரர் இந்த முறையை கூறி சிவஞான போதத்தை நந்தியம்பெருமானுக்கு அருளி செய்தார். இதுதான் பாயிரத்துல மயர் வர நந்தி முனி கணத்து அளித்த உயர் சிவஞான போதம் என்று சொல்லப்படுவது. ஆக அந்த சிவஞான போதத்தை நந்தியம்பெருமானுக்கு அருள் செய்தார். இப்போ அனந்த தேவர் அம்மா யாரும் மியூட் போடுங்க தாயே. யார் பாருங்க, மியூட் போடுங்க. ஆக அந்த ஸ்ரீகண்ட முதல்வர் நந்தியம்பெருமானுக்கு கூறினார். நந்தியம்பெருமான் அவர் கூறியதை கேட்டார். அந்த சொல் வழியாக எல்லா ஐயமும் நீங்கியது. இப்ப நந்தியம்பெருமான் தொடங்கிய சிவஞான போதம் அது அவரிடத்துல கேட்டதால எல்லா ஐயமும் நீங்கி மெய்ப்பொருள் தெளிந்தார். பின் அப்படி ஐயம் நீங்கி மெய்ப்பொருள் தெளிந்ததை தம் மாணாக்கர் பல்லோருக்குள்ளும் சிறந்தவர் சனற்குமார முனிவருக்கு அருளி செய்தார். ஆக சிவஞான போதம் ஒருவர் பின் ஒருவரால் ஆசிரியர்களால் உரைக்கப்பட்டு வகுத்து கூறப்பட்டன. சைவ சமய வழி வந்த ஆசிரிய பரம்பரைக்கு சந்தான பரம்பரை என்று சொல்லப்படுவது. சந்தானம் என்ற சொல்லுக்கு தொடர்ச்சி என்று பொருள். சந்தான பாக்கியம் கூட சொல்றாங்க இல்லைங்களா? அது ஒரு அப்பா, அவங்க பையன், அவங்க பையன், அவங்க பையன், தொடர்ச்சி. அத போல நந்தியமுனி எம்பெருமான், நந்தி முனிகணத்துல நந்தியம்பெருமான் கீழே இருப்பவங்க சத்திய சனற்குமாரர். அந்த சனற்குமாருக்கு அருளி செய்தார். சனற்குமாரர் தம் மாணாக்கர் பலருள்ளும் பல பேர் பாடம் கேட்டிருப்பாங்க. அப்படி பலருக்குள்ளேயும் சிறந்த ஒரு மாணவர் சத்திய ஞான தரிசிகளுக்கு அருளி செய்தார். அவர் என்ன செய்தார்? தம் மாணாக்கர் பலருக்குள்ள சிறந்தவர் பரஞ்சோதி மாமுனிகள், பரஞ்சோதி மாமுனிகளுக்கு அருளி செய்தார். அவர் தமிழ்நாடு செய்த தவப்பயனால் திருவெண்ணெய்நல்லூரில் அவதரித்த மெய் உணர்வின் முற்றுப்பேருடையராய் எழுந்தருளியிருந்த மெய்கண்ட தேவர்வால் வந்து சிவஞான போதத்தை நல்கி ஈண்டு இதனை ஈண்டு உள்ளோர் உணர்ந்து உய்யும் பொருட்டு மொழிபெயர்ப்பு செய்து பொழிப்பு உரைக்க என்று அதை கொடுத்தார். பொழிப்புரைக்குமாறும் சத்திஞான தரிசி நிகழ்வால் தாம் கேட்டவாறே வகுத்தருளி செய்து நீங்க அவரும்
அவ்வாறே மொழிபெயர்த்து பொழிப்புரையும் செய்தருளி தம்முடைய மாணாக்கர் பல்லோருள்ளும் சிறந்த அருளந்தி குறவருக்கு அளித்தருளினார். இதுதான் நமக்கு வந்த அந்த மரபு என்று முனிவர் உயர் மயர்வர நந்தி முனி கணத்து அளித்த உயர் சிவஞான போதம் என்று நமக்கு காட்டுகிறார். எனவே அந்த முறையில நந்தியம்பெருமான் அடுத்தது சனற்குமாரர், அதற்கடுத்து சத்தியஞான தரிசினி, அதற்கடுத்து பரஞ்சோதி முனிவர், இப்படி 4 ஆசிரியர்களும் திருக்கையிலையிலே வாழ்பவர்கள். அவர்களை அகச்சந்தான குறவர்கள் என்று குறிப்பிடுவது சைவ மரபு. அதன் பிறகு வெள்ளைநல்லூரிலே தோன்றிய மெய்கண்ட தேவநாயனார், அருள்நந்தி தேவநாயனார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவனார் ஆகிய 4 பேரும் புறச்சந்தானத்திலே வருபவர்கள். அது அடுத்த பகுதியில காட்டுகிறார். பக்கம் 69 பாருங்க. இந்த பொழிப்புரையை வடநூலார் வார்த்திகம் என்று கூறுவார்கள். பொழிப்பு எனினும் காண்டிகை எனினும் ஒரே பொருளை தரக்கூடியன, ஒக்கும்னார். அந்த பொழிப்புரை இருவகைப்படும் என்று முனிவர் காட்டி, அது முன்னர் என்பது முன்னர்னு காட்டினார். அது என்பது நாம் பயில இருக்கிற நூலில் நாம் எதிர்கொள்ள இருக்கும் பகுதி, அது முன்னர் என்று நமக்கு காட்டினார். இனி அடுத்த பகுதியில பாருங்க. உயர் சிவஞான போதம் என்றது ஏனைய 3 பாதத்தையும் ஆராயும் நூல்கட்கு மேற்பட்ட சிவஞான போதம் என்றவாறு. அப்ப சரியை பாதம், கிரியா பாதம், யோக பாதம், இந்த 3 பாதத்தையும் ஆராயக்கூடிய நூல்களுக்கு மேம்பட்ட நூல் சிவஞான போதம். இப்ப சிவஞான போதம் எதை சொல்லுகிறது? ஞான பாதத்தை சொல்லுகிறது. சிவஞான போதம் எதை சொல்லுகிறது? ஞான பாதம். இப்ப சிவஞான போதம் என்பது சரியா பாதம், கிரியா பாதம், யோக பாதம், இந்த 3ஐயும் சொல்லக்கூடிய நூலுக்கு மேற்பட்டது சிவஞான போதம். எனவே அந்த நூல்கள் உணர்ந்த பின்னர் இந்த நூல் கேட்கக்கூடியது. அந்த நூல் உணர்ந்த பின்னர் இந்த நூல் நாம் கேட்கக்கூடியது என்பதை நமக்கு காட்டுகிறார். அப்படி அந்த நூல்களை உணர்ந்த பிறகு தீக்கை பெற்று தீக்கையுற்று சிவாகமங்களை ஓதி அதன்பின் ஏனைய 3 பாதங்களை ஆராயும் நூலை முறையே கேட்டு அந்த முறையில் ஒழுகி மனம் தூய்மையுடையவராய் நித்திய உணர்வு தோன்றி பிறருக்கு அஞ்சி வீடு பேற்றின் அவாமைக்கு மிகுந்த ஆசை உண்டாயவழி அவருக்கு இந்நூல் உணர்த்துக என்று ரொம்ப அருமையா காட்டியிருக்கிறார். எனவே சிவஞான போதத்தை சிவஞான முனிவர் இப்படி உயர்த்து காட்டியதற்கு பொருள் சரியை, கிரியை, யோகம் 3 பாதங்களுக்கும் மேற்பட்டது இது என்று படிப்போர் உணர்வதற்காக, இந்த 3 பாதங்களுக்கும் மேலாக சொல்லப்படுவது இது என்று சொல்லுவதற்காக, அப்பொழுது நாம் அவற்றை கற்று உணர்ந்தபின் இந்த நூலை கற்கத் தொடங்க வேண்டும். பிறகு
சிவதீக்கை பெற்று சிவ ஆகமங்களை கற்று முதல் 3 பாதங்கள் பற்றி கூறும் நூல்களை பயின்று அவற்றில் கூறியபடி ஒழுகி மன தூய்மை கொண்டவர்களுக்கு நிலைத்தனை ஆகும். அப்படி அவை ஆகும். எனவே நாம் அந்த நூல்களை எல்லாம் பயின்று நல்ல மன தூய்மையோடு கொண்டவர்கள் நிலைத்தனையவை நிலைத்தை அற்றவையவை என்ற தெளிவு அதன் பிறகுதான் கிடைக்கும். அதன் பிறகு இந்த உலகப் பிறப்பின் மீது வெறுப்பும் அச்சமும் தோன்றும். நித்திய அனித்திய உணர்வு, நித்தியம் நிலையான பொருள். யாரோ மியூட் போடல பாருங்க. அம்மா யாரு மியூட் போட்டுல பாருங்க. ஆக நித்திய அனித்திய உணர்வு தோன்றும். பிறகு பிறவிக்கு அஞ்சி வீடு பெற்றில மிகுதியான விருப்பம் வரும். அப்ப எப்பொழுது இது நிலையுடையன இது நிலையற்றன என்று தெளிந்த பிறகு உலகப் பிறப்பில் வெறுப்பும் அச்சமும் தோன்றும். அவர்கள் வீடு பெற்றில பேரின்பத்தில விருப்பம் வரும். அப்படி வருகிற பொழுது அவர்களுக்கு இந்த நூலை உணர்த்துக சொல்ல வேண்டும் என்று முனிவர் இந்த சிறப்பு பாயிர பகுதியில நந்தி கணத்து அளித்த உயர் சிவஞான போதம் யாருக்கு எந்த முறையில சொல்லலாம் என்று காட்டுகிறார். மேலும் அற்றேல் முற்பிறவியில் சரியை கிரியை யோகங்களை செய்து முற்று பெற்று அறியாமை நீங்கினாருக்கு இந்த பிறவியில் அவை அவர்களுக்கு வேண்டியதில்லை. சரியை நூல் முதலிய மூன்றும் ஆராய்ந்த பின்னர் இந்த நூல் கேட்க தகுதி உடையது. இதுல கருத்து வேறுபாடே கிடையாது. கீழே பாருங்க, ரொம்ப அருமையா காட்டியிருக்கிறார் பாருங்க. அற்றேல் முற்பிறவியில் சரியை கிரியை யோகங்களை செய்து முற்று பெற்று, இந்த பிறப்புக்கு செய்யாட்டி பரவாயில்லை, போன பிறப்புல முன்னமே சரியை கிரியை யோகங்களை செய்து முற்று பெற்றிருப்போமே. ஆனால் அதன் மூலமாக அறியாமை நீங்கி மனம் தூயராய் நித்திய அனித்திய உணர்வு தோன்றி பிறவிக்கு அஞ்சு வீடு பேறு பெற வேண்டும் என்று ஆசை உடையவர்கள் அவர்கள் இப்பிறவியில் அவை செய்ய வேண்டிய அவசியமில்லை. அப்ப என்ன அர்த்தம்? ஒருமையில் தாம் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்து. ஆக அவை செய்ய வேண்டாமை, அவங்க செய்ய வேண்டாம். செய்ய வேண்டாமையின் சரியை நூல் முதலிய மூன்றும் ஆராய்ந்த பின்னர் இந்நூல் கேட்கப்பாற்று கேட்பதற்கு உடையது என்பது ஒருதலையான். ஆமா, அது ஒருதலையான் என்று சொன்ன என்ன என்று கேட்டால் உறுதியான முடிவு. ஆமா, எனவே அதை அருமையா காட்டியிருக்கிறார். அதைத்தான் நம்முடைய ஆசிரியர் சிவஞான முனிவர் அதை கூறி அடுத்த பகுதியில ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஆலயம் தானம் அரண்யன தொழுமே என்று அருமையான தொடர். ஆலயம் தானம் அரண்யன தொழுமே மண் முதல் நாளம் எனவும்
குண்டலியில் செய்து ஓமம் கோதண்டம் சாணிக்கில் என்று அந்த 3 பகுதிகளில நமக்கு அருமையா காட்டுகிறார். ஆக முந்திய பிறவிகளில சரியை, கிரியை, யோகம் ஆகியவைகளை ஓரளவு பயின்று அறியாமையை அகற்றிவிட்டவர்களுக்கு அவற்றை மீண்டும் ஆராய்ந்த பிறகுதான் இந்த நூல் பயில வேண்டும். இந்த நூல் பயில வேண்டும். ஆமா, இந்த நூல் பயில வேண்டும். அப்ப இந்த நூல் பயில வேண்டும், இந்த நூல் பயில வேண்டும் என்பது கட்டாயம்தானா என்று எழுப்பப்படுகிற கேள்விக்கு கட்டாயம்தான். அதற்கு 3 எடுத்துக்காட்டுக்களை சிவஞான முனிவர் காட்டுகிறார். ஒன்று, ஆலயந்தானும் அரணனத் தொழுமே என்ற 12ஆம் நூற்பா. ஆமா, எனவே ஆலயந்தானும் அரணத் தொழுமை என்று கூறியிருக்கிறது அறிவுறுத்தும் ஒரு கட்டளையாகவே முனிவர் காட்டுகிறார். 2வது எடுத்துக்காட்டு, இந்த நூற்பாவுல 9ஆம் சூத்திரத்தின் 3ஆம் அதிகரணத்தின் மண் முதல் நாளம் என்று தொடங்குகிற வெண்பா, அது 61வது வெண்பா. அதுல என்ன சொல்லுகிறார்? 5 எழுத்தால் வழிபடுக. 5 எழுத்தால் வழிபடுக. 5 எழுத்தால் அம்மா கொஞ்சம் மியூட் போடுங்கம்மா, ஏன் எடுக்கிறீங்க? 5 எழுத்தால் வழிபடுக என்று 9ஆம் நூற்பாவில் கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு மேல 9ஆம் நூற்பாவில் 5 எழுத்தால் என்று தொடங்கும் வெண்பாவில் குண்டலித்தானமாகிய நாபியில் ஞான அனலை எழுப்பி தியானிக்க வேண்டும். இப்படி 3 காரணங்களால் இந்த பிறவியிலும் மயக்கம் நீங்குவதற்காக 3 பாத நூல்களையும் கற்ற பின்பே இந்த நூலை படிக்க வேண்டும். அப்பொழுது ஞான நிலையில் நிற்பவர்களுக்கு மயர்வு அறுத்தற்கும் சாதகமாக சரியை முதலாயின செய்ய வேண்டுவதால், ஆமா, ஞான நிலையில இருப்பவர்களுக்கும் மயர்வு வரும். சரியை நிலையில் நிற்பவர்கள், கிரியை நிலையில் நிற்பவர்கள், யோக நிலையில் நிற்பவர்கள், ஞான நிலையில் நிற்பவர்கள், அந்த ஞான நிலையிலே நிற்பவர்களுக்கும் என்ன வரும்? மயர்வு வரும். அந்த மயக்கத்தை நீக்குவதற்காக, மயர்வதற்கு சாதகமாக சரியை முதலாயின செய்ய வேண்டுதலின் அந்நூல்கள் ஒரு தலையான் முன்னர் ஆராய வேண்டும் என்று அருமையா இந்த பகுதியில நமக்கு காட்டி, மேலும் அகன்ற, புனைந்த என்று சொல்லக்கூடிய பெயரச்சங்கள் முறையே காரிய பெயரும் ஏதும் கொண்டு முடித்திறன் காட்டுகிறார். அப்படின்னா, பொய்கண்டகன்ற மெய்கண்ட தேவன் என்றும் தவறடி புனைந்த தலைமையோன் என்றும் வருகிற பகுதிகளில அகன்ற, புனைந்த என்ற பெயர் எச்சங்களை பொய்யை பொய்யென்று கண்டு அகன்றதால் மெய்கண்ட தேவன் ஆயினான் என்று காரிய பெயர் கொண்டும், தவத்தால் சிறந்தவர்கள் திருவடியை தமது தலைமீது புணர்ந்த காரணத்தினால் தலைமை பெற்றால் என்று ஏது பெயர் கொண்டு முடிந்தன என்று ரொம்ப அழகாக நிறைவு செய்திருக்கிறார்.
இந்த பகுதியில இனி சிவஞான போதம் என்கிற நூலினுடைய யாப்பும் கேட்பவர்களும் நுதலிய பொருளும் ஆகியவைகளை பற்றியெல்லாம் அடுத்த பகுதியில மிகச் சிறப்பாக காட்டியிருக்கிறார். பாயிரத்தின் பேருரையை எழுதத் தொடங்குகிற பொழுது சிறப்பு பாயிரத்தின் இலக்கணத்தை முனிவர் அருமையாக விளக்கி காட்டியிருப்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அதனுடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இது கொஞ்சம் கொஞ்சம் கேட்கிற பொழுது உள்ள வேலை செய்யும். மாத்திரை இருக்க, நோய்க்கு மாத்திரை அது வாயில போட்டு உள்ள போய் ரத்தத்துல கலந்த பிறகுதான் சில உடம்புக்கு வேலை செய்யும், சில உடம்புக்கு வேலை செய்யாது. அந்த முறையில இது முற்பிறப்புகள்ல கொஞ்சம் கேட்டு பழக்கம் இருந்தால் உடனே விளக்கும். புதிதா கேட்டால் இன்னும் கொஞ்சம் கேட்க கேட்க அடுத்தடுத்த வகுப்புகள்ல தெளிவுபடும் என்பதை உங்களுக்கு நினைவூட்டி அழகாக இந்த பகுதியை சிந்திப்பதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி வணங்கி அதற்கு துணையாக நின்ற உங்கள் எல்லோருடைய திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனமொழிமைகளாலே வணங்கி இந்த அளவில இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். ஐயா ஓதுமூர்த்தி எவ்வளவு இருக்கிறாங்களா? ஆமாங்கய்யா. ஐயா நிறைவு செய்தருங்க. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தன் பூனல் வேந்தனும்